பாருங்கள், குழம்பு நல்லா கலக்கி வச்சுருக்கிறேன். இது ஒரு 6-7 விசில் போட்டு விட்டு எடுக்கலாங்க. மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இந்த துணியை வச்சோம்னா உங்களுக்கு நிறைய இதில் நான் என்னோடய வீடியோ தெரிஞ்சிருக்கோம். இந்த துணி எப்போவுமே வைப்பேன், ஏன்னா வலிஞ்சு வராதுங்க, இதே பிடிச்சிக்கும். இது ஒரு நல்ல டிப்ஸுங்க நமக்கு. ஏன்னா வேறு எதுவும் வச்சா எனக்கு செட் ஆகலை, எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. இது நல்லா உறிஞ்சிக்கும். இங்கே இது வேஸ்ட் ஆகாது, கேஸ் ஸ்டவ்வும் வேஸ்ட் ஆகுது. நமக்கு வேலை ரொம்ப மிச்சங்க. விசில் போட்டு ஒரு 6-7 விசில் எடுக்க போகிறேன். பாருங்கள், குக்கரில் துணி வச்சனால சும்மா அதே ஈர்த்துக்குச்சு. குக்கரில் நீட்டாக இருக்கும் பாருங்கள். நமக்கு வேலை மிச்சங்க. இது சூப்பராக இருக்குங்க. இந்த ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கோழி குழம்புல பாருங்கள், மெயினாக தக்காளி போடலைங்க, தாளித்து கடுகு உளுந்தும் போடலை. இன்ஸ்டண்ட்டாக என்ன தட்டி வச்சோமா எல்லாமே அப்படியே போட்டு கலக்கி குழம்பு வச்சுருப்பாங்க. பாருங்கள், குழம்பு சூப்பராக வந்துருச்சு, எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இது தனி குழம்பு மாதிரி இருக்குங்க. இந்த சிக்கன் பீஸ் எடுத்து நான் வறுக்க போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். வானொலி சூடாயிடுச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. கடுகு உளுந்து போட்டுக்கலாம், பொரியட்டும். பாருங்கள், பொரிஞ்சிச்சு. ஒரு ஆனியன் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டுங்க. இப்போது நாட்டுக்கோழியை போட்டுடலாங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டுங்க. ஏற்கனவே வெந்து தான் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே காரம் இருக்கும், அந்த கலருக்கு தாங்க நான் போடுறேன். அது குழம்பு வத்த டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி பாருங்கள், சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? வடித்த சுடு சாதம், நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், ரசம், ஆனியன் ரைத்தா போட்டிருக்கேங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.